நமது ஆத்தூர் நகரை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது இதே தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சி என்று, இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று நொடிக்கு ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இன்றைக்கு யாரால் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த அவர்களை ஆட்சியில் அமர்த்திய நமக்கே துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஒரு எடுபடி ஆட்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது எடப்பாடி ஆட்சி. நமக்குத்தான் துரோகம் செய்திருக்கிறார்கள், மக்களின் நலனை எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள், ஒரு மக்கள் விரோத ஆட்சியை இங்கே தருகிறார்கள். அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த ஆட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு, அவர் மறைந்த அன்று இரவே இந்த ஆட்சியை உருவாக்கிய ஒரு சிறிய சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் முதல்வராக்கப்பட்டார். ஆனால் பன்னீர்செல்வம் பாதை மாறி சென்றதால், தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்போம், எல்லாம் கேட்கிறாங்க, பாதை மாறி சென்றதால் அவரை ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்கிவிட்டு நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கினோம். முதல்வராக்கிய உடனே உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல தான் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரும் அவருடைய சகாக்கள் அண்ணன் தங்கமணி, வீலுமணி, வேலுமணி போன்ற மணிகளும் இந்த அமைச்சர்கள் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்களித்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பன்னீர்செல்வத்தை இறக்கிவிட்டு பழனிசாமியை முதல்வராக்கிய பொழுது வாக்கெடுப்பில் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி, மாஃபா பாண்டியராஜனுக்கு அமைச்சர் பதவி என்று கொடுத்துவிட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள். சரி, நமக்கு தான் துரோகம் செய்து விட்டார்கள் என்று பார்த்தால், இந்த ஆட்சிக்கு காரணமான இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி என்பதை சொல்வதே பொய் என்பதை உணர்த்துகின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் படத்தை, திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாது என்று அம்மாவை ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையில் இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன்ற கட்சிகளோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் வெட்கமில்லை என்றால், இவர்களை மானங்கெட்டவர்கள் என்று சொன்ன அந்த சமூக நீதி போராளி, தன்னை சமூக நீதி போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா ராமதாஸ், இந்தியாவுக்கு காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதுபோல தமிழ்நாட்டுக்கு சமூக நீதியை பெற்று தந்தவர் தைலாபுரம் காந்தி ஐயா ராமதாஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே 69% இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் எந்த ஒரு மாநிலத்திலும் 50% மேல் இல்லாததை தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் 69% இடஒதுக்கீடை பெற்று தந்து சமூக நீதி வீராங்கனை என்று பாராட்டப்படுகின்ற அம்மா அவர்களே, அவர்களது திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாது, அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்கள், நான்
அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அவர் தாயை சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசினார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது கூட்டணி வைத்து விட்டீர்களே ஐயா ராமதாஸ் என்று அவர் இயக்கத்தை சேர்ந்தவர்களே அதை கேள்வி கேட்பது உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்? அவரது மகன் டாக்டர் சின்னையா ராமதாஸ் என்ன சொன்னார்? பழனிசாமியை பார்த்து நாம் கூட அவரை நமக்கு துரோகம் செய்து விட்டார் என்பதற்கு மேல் சொல்ல மாட்டோம். ஆனால் பழனிசாமியை போல அவர்களும் பழனிசாமியை பார்த்த ஒருமையில் உனக்கு என்ன நிர்வாகம் தெரியுமா? உனக்கு சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று தெரியுமா? உனக்கு காலில் உள்ளதை தர என்ன தெரியும்? பன்னீர்செல்வத்தை பார்த்து நிதி அமைச்சர் என்றால் நிதி என்றால் என்னவென்று தெரியுமா? நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா? நீங்கள் எல்லாம் காலிலே விழுவதற்கு தான் லாயக்கானவர்கள், டயர் நக்கிகள் என்றெல்லாம் சொன்ன டாக்டர் சின்னையா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவர் வார்த்தையிலே என்ன சொன்னார்? இவர்களை மானங்கட்டவர்கள் என்று. இப்பொழுது இந்த மானங்கட்டவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற ஐயா, பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவையும் நாம் என்ன சொல்வது? இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அன்புமணி ராமதாஸ் ஐயாவின் வார்த்தையிலேயே மானங்கட்ட கூட்டணி, வெக்கங்கட்ட கூட்டணி என்று சொல்கிறார்களா இல்லையா? இது மானங்கட்ட கூட்டணியா இல்லையா? நான் சொல்வதற்காக சொல்ல வேண்டாம். இதெல்லாம் டாக்டர் ராமதாஸும் அவர் பையனும் சொன்னது. என்ன சொன்னார் அவரு? அதிமுகவோட கூட்டணி வச்சா அவங்க தாயை சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு அப்படியெல்லாம் பேசின அந்த நாக்கு இன்றைக்கு இன்னொன்னு அதை விட ஒரு பெரிய என்ன, ஒரு அம்மாவுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கொதிப்பு என்னன்னா, அம்மா குற்றவாளி, அவர் சிறைச்சாலையிலே இன்றைக்கு உயிரோடு இருந்தால் இருக்கக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு 7 பாராளுமன்ற தொகுதியா ஒரு ராஜ்யசபாவா? ராஜ்யசபா யாரு ஓட்டு போடுவா? யாரு ஓட்டு போடுவாருங்க? உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற மக்களவைனா நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். மாநிலங்களவை ராஜ்யசபா சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 பேர் ஓட்டு போட்டாதான் அவர் பையனோ பொண்ணோ குடும்பத்தில் ஒருத்தரோ, வேற யாரும் கொடுக்க மாட்டாரு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வரணும். அந்த ராஜ்யசபா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க இருந்து வந்தாங்க? வானத்துல குதிச்சாங்களா? எல்லாம் அம்மா அவர்கள் உழைப்பால 2016 அம்மா காமிச்சதுனால எம்எல்ஏ ஆனவங்க. அம்மா தேவையில்லை, அவங்க குற்றவாளி, அவங்க இன்றைக்கு ஜெயில இருக்க வேண்டியவங்க. ஆனா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிற ராஜ்யசபா உறுப்பினர் பதவி ஓட்டி வேணும். இது என்ன ஐயா நியாயம்? இது இவ்வளவு வயசுல பெரியவர் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கணும், இப்படி எல்லாம் பேசுறீங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. உங்க அளவுக்கு நாங்கெல்லாம் இறங்கி பேசினா நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியுமா? எனக்கு இதெல்லாம் கூட வருத்தம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வார்த்தையில சொன்னா காரி துப்புறாங்க அதானே. இது வரைக்கும் எத்தனையோ கூட்டணிகள் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் அமைஞ்சிருக்காது தமிழ்நாட்டில். இப்படி மக்கள் இப்படி நான் பார்த்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. போன திறக்க முடியல அவங்களுக்கு. கேட்கிற கேள்விக்கு நானா இருந்தா தூக்கு மாட்டிட்டு தொங்கிருப்ப. அவர் வார்த்தையில சொல்றேன்னா அவர் சொல்லுவார்ல, நடு ரோட்ல என்ன நிறுத்தி வச்சு சவுக்கால் அடி, நானோ என் குடும்பத்துல ஒருத்தரோ சட்டமன்றத்தையோ பாராளுமன்றத்தையோ மிதிச்சாருன்னு. அவர் பையன் எம்பி ஆகி மத்திய அமைச்சராகி இந்தூர் கேஸ் வரைக்கும் மாட்டிருக்காரு. நான் சொல்றேன், இத மாதிரிலாம் நான் பேசிட்டு மாத்தி பேசினா நடு ரோட்ல தூக்கு மாட்டி தொங்குவேன். நீங்க அது என்னன்னு யோசிங்க. இதுதான் சமூக நீதி தந்தையா? அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார மாதிரி பேசுறது. இன்னைக்கு ஒண்ணு பேசுறது மக்கள் மறந்துடுவாங்கன்னு. முந்தா நாள் போய் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. இந்த நம்ம அண்ணன் எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சி, குட்கா ஊழல், ஜட்கா ஊழல்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களோட கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்களோட போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம்? எனக்கு வருத்தமே, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, பாவம். அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால சமூக வலைதளத்துல வர்றத அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பானா கேட்க மாட்டாங்களா? நண்பர்கள் கேட்பாங்க, என்னப்பா உங்க ஐயா இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப போய் தடாலடியா விழுந்துட்டாரு, என்னப்பா என்ன காரணம்? இப்படி திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் கேட்பாங்களா இல்லையா? எதிர்கட்சிகள் கேட்குமா இல்லையா? நாளைக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அவர் ஐயா 2 ஐயா வராம மேல நின்றுட்டு போயிடுவாங்க சுத்தி ஆளுகளை வச்சுக்கிட்டு.
என்ன மாதிரி இப்படி ஃப்ரீயா வருவாங்களா அவங்க? ஆனா அவங்க நிர்வாகிகள் பாவம், லோக்கல்ல உங்கள ஒருங்களா இருக்கவங்க 20 வருஷமா பாட்டாளி சொந்தம் சொந்தம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நொந்து போயிருப்பாங்க. நொந்தோன்னு சொல்றாங்க, எனக்கு நிறைய பேரை தெரியும், போன்ல சொல்றாங்க. நான் சொன்னேன், நீங்க தான் நல்ல முடிவு எடுக்கணும், உங்க ஐயாவுக்கு நீங்க தான் போய் சொல்லணும். அதனாலதான் என்கிட்ட எந்த கூட்டணி எந்த கட்சி கூட்டணின்னு என்ன இந்த ஊடகங்கள்லாம் கேட்பாங்க, உங்க கூட யாரும் வரவில்லையா? நான் போய் என்ன சொன்னேன், அம்மாவுடைய ஒரு சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன், அமைஞ்சா பாப்பால நாங்க அம்மா பாணியில 2014 தனியா நின்ன மாதிரி தனியா நிப்போம். உடனே ஒரு தொலைக்காட்சியில உடனே டிபேட், அவங்களுக்கு எதை தின்னா மக்கள் பாப்பாங்கன்ட்டு உடனே டிபேட். தினகரன் சொல்கிறாரு, அம்மா வழி என்றால் என்ன, இதுக்கு யாரு கட்சி வரல, என்ன இதே மாதிரி மானங்கட்ட தினமா நம்ம போய் கூட்டணி அமைக்க முடியும்? ஏற்கனவே இந்த ஒரு பைல்வான் கூட்டணி இருக்கு, உங்களுக்கு தெரியும், பைல்வான் கூட்டணி. அவங்க பெரிய கூட்டணிப்பாங்க, பழமையான கட்சி, ஆர்கே நகர்ல டெபாசிட் போனாங்களா அந்த கட்சி. காங்கிரஸ் கட்சி அதோட கூட்டணியில இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்க இருக்கு, வைகோ அங்க இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் நம்ம வாங்க வாங்க நான் கூப்பிட முடியும்? இருக்கிறது இந்த 2 கட்சி தான். இவங்க சொல்ற மாதிரி இந்த தொலைக்காட்சி மேதைகள்லாம் சொல்ற மாதிரி பெரிய கட்சி பாமகவோ தேமுதிக ஒரு கட்சி. போன தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வைத்து முதல்வர் வேட்பாளரே டெபாசிட் போன கட்சி, அவ்வளவு பெரிய கட்சி இது. இன்னொரு கட்சி மாற்றம் ஏற்றம் பித்தலாட்டம் சொல்லி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. முதலமைச்சர் கேண்டிடேட் டபால் கரெக்டா, அவங்க சொந்தங்கள் இருக்கிற பெண்ணகரத்திலேயே. இப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது நாட்டை. நான் தான் சொன்னேன், நாங்க பேசி, நாங்க சின்ன கட்சிப்பா, எங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் வைங்க முடியும். நாங்க விரலுக்கு இது வியாதி வந்தாதான் பெருசா வைங்க. நாங்க சின்ன கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். பெரிய தினகரனோட கூட்டணி வரல, இவருக்கு வேட்பாளர் இல்லை. சும்மா இந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க தொலைக்காட்சியில போடுறதெல்லாம் மக்கள் நம்பிட்டு. ஏற்கனவே ஆர்கே நகர்ல கொடுத்தாங்க ஒரு அடி, அங்க வாக்குகள்லாம் பிரிச்சுட்டு அங்க திமுக மாபெரும் வெற்றி பெற போது. ஏற்கனவே அம்மா இருந்தப்ப 58,000 வாக்கு வாங்கினுச்சு, இப்ப இது 2 வாக்கும் பிரியுது. எங்க போனுச்சு திமுக 30,000 ஓட்டு? இந்த அரசியல் வல்லுநர்கள் பெரிய மேதாவிகள் பத்திரிகையாளர்கள் சொல்லி பேசுறாங்களே உட்கார்ந்துக்கிட்டு, இந்த 30,000 திமுக ஓட்டு எங்க போனுச்சு? ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் நாங்க, அவங்களே கொடுத்திருக்காங்க போய். ஆனா சொல்ல முடியுமா? தேர்தல்ங்கிறது ஒவ்வொரு தேர்தலும் ஒரு புது கணக்கு, மக்கள் புதிய கணக்கு எழுதுவாங்க. அதான் அம்மாவும் கருணாநிதியும் மறைந்த பிறகு எல்லா கட்சியும் புது கட்சி தான். என்ன பெரிய கட்சி, என்ன பெரிய கட்சி? அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் என்ன ஜெயிச்சிங்களா? ஒண்ணு டெபாசிட் போய், இன்னொன்னு வீடு வீடா போய் 6,000 ரூபாய் பணம் கொடுத்து ஒன்னும் கதைக்காவல, தப்பிச்சான் தலைப்பு தப்பியதுன்னு டெபாசிட் வாங்கினாங்க. ஆர்கே நகர் தொகுதி மக்களே, அம்மாவை 2 முறை இரட்டை இலை சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களே, அம்மா மறைந்து 1 ஆண்டு கழித்து வருகின்ற அந்த தேர்தலில் அவங்கள தோற்கடிக்கிறாங்க ஆளுங்கட்சி. அதை வேற என்கிட்ட இதுவரை தமிழக வரலாற்றிலேயே ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை ஜெயித்ததில்லை. அதனால என்ன, இதுக்கு முன்னாடி ஜெயிக்கலன்னா இப்ப ஜெயிச்சு காமிக்கிறேன். ஜெயிச்சு காமிச்சோமா இல்லையா? 50,000 ஓட்டு. நான் சொன்ன 80% அங்க போலான்னுச்சுன்னா 50,000 ஓட்டு ஜெயிப்பேன். 76% தான் போலான்னுச்சு, 41,000 ஓட்டுல ஜெயிச்சோம். இது நான் ஏதோ அகத்தையோட சொல்லல, மக்கள் மனநிலை தெரியும், எங்க தொண்டர்களுடைய உழைப்பு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு துரோகத்துக்கு துணை போக மாட்டார்கள், காசுக்கு விலை போக மாட்டார்கள். வெள்ளி காசுக்கெல்லாம் மக்கள் சக்தி விலைக்கு போகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மேதாவிகளுக்கு தெரியல. தினகரன் சுயேட்சை தானே, நேற்று தானே சின்ன, அந்த சின்ன எனக்கு கொடுத்த உடனே தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது ஆர்கே நகர் மக்கள் செஞ்சாங்க. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் நினைத்ததை செய்வதற்கு வாய்ப்பு, நல்லதொரு வாய்ப்பா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு பட்டனை அமுக்குனீங்கன்னா போதும், நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற 2 ஆட்சியும் முடிஞ்சிடும் அன்னையோட. தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள். அப்புறம் வாக்களித்து விட்டு ஆகா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு நாங்க உங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்க முடியாது. இங்க ஜாதி மதமற்ற சகோதரத்துவத்தோட நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மள மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரிப்பவர்களை தயவு செய்து நீங்கள் என்றைக்கும்
மயங்கி விடாதீர்கள். நாம் எல்லாம் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும், சீக்கியராக இருந்தாலும், சமணராக இருந்தாலும் எல்லாம் இந்தியாவில் வாழ்பவர்கள், தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள். நமக்குள் எந்த பேதமும் இல்லை. நம்மிடம் பிரிவினை செய்து நமது வாக்கு வங்கிகளை பெற பார்ப்பார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் எத்தனை பேர் எத்தனை பித்தலாட்டம் செய்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிங்கள். எனக்கு வாக்களிங்கன்னு நாங்க சொல்லல. நீ யோசிச்சு பாருங்க, யாரு உங்களுக்காக உழைக்க முடியும் என்று. யாரு நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னு பாருங்க. நான் அதான் இன்னைக்கு சொல்றேன். இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் அன்றும் இன்றும் என்று என்னை சொல்ல முடியாத அளவிற்கு நான் நாணயமாக நடந்து கொள்வேன். அரசியல்வாதி என்றால் ராஜதந்திரம் என்கிற பெயரில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மாற்றி மாற்றி பேசி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று பைகளை நிரப்புவதற்கான அரசியல் செய்ய போவதில்லை. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் 80% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள். பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கம்தான் தமிழ்நாட்டின் இனி வருங்காலத்திலே வழிநடத்தும் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் என்றைக்கும் துரோகம் செய்யாமல் இவர்களை போல் என்னை சவுக்கால் அடியுங்கள், நான் என்னை அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் பேச மாட்டேன். நான் அன்னைக்கு என்ன சொல்லணும் அதுதான் இன்னைக்கும். நாங்க ஜாதி மத கூட்டணிகளை வைக்க மாட்டோம். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வேறுபாடு எங்களுக்கு கிடையாது. நான் பிறப்பால் இந்து, அவர் பிறப்பால் இஸ்லாமியர், அவர் கிறிஸ்துவர். அதனால நான் பிறப்பால் ஒரு மதத்தில் பிறந்ததுனால நான் என்னுடைய தெய்வத்தை கும்பிடுறேன், அவர் அவருடைய தெய்வத்தை கும்பிடுறார். கொஞ்சம் இறக்குப்பா, அவருடைய தெய்வத்தை அவ்வளவுதானே தவிர இதுல எனக்கு ஏன் சாமி பெருசு, ஓ சாமி பெருசு, ஏன் மதம் பெருசு, ஓ மதம் பெருசுன்னு எதுக்கு நமக்குள்ள சண்டை? மதம் எல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு, ஒழுங்கா இருக்கிறதுக்கானது. அது தனி மனித மனது சார்ந்த விஷயம், பிறப்புல சார்ந்த விஷயம். இதுல ஜாதி மதத்தெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றியவர்களை தயவு செய்து அடையாளம் காணுங்கள். நாம் முன்னேறுகின்ற நூற்றாண்டிலே இருக்கிறோம். இங்கே படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும். தமிழ்நாடு விவசாயத்திலே முன்னேற வேண்டும். தொழில் வளம் பெருக வேண்டும். சுற்றுப்புற சூழலை பாதிக்காத தொழில் வளம் பெருக வேண்டும். வியாபாரிகள் நன்றாக வாழ வேண்டும். நெசவாளர்கள் வாழ்வு செழிக்க வேண்டும். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வாழ்வு செழிக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.